Hi viewers, நமஸ்தே. பேச்சு வழக்கில் அடிக்கடி பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் யாத். யாத் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞாபகம் அப்படிங்கிறது அர்த்தம். யாத் ஹே யாத் ஹே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஹே அப்படின்னா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதையும் சேர்த்து சொல்லும் போது ஞாபகம் இருக்குன்னு சொல்ல நினைச்சிங்கன்னா யாத் ஹே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்க நினைச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது சென்டென்ஸ்க்கு முன்னாடி கியா அப்படிங்கிறத ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ கியா இல்லாமல் ஒரு சென்டென்ஸை அப்படியேவும் கொஸ்டினாக கேட்க முடியும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க நினைச்சிங்கன்னா ஆப்கோ யாத் ஹை ஆப்கோ யாத் ஹை அப்படின்னும் கேட்கலாம். அல்லது கியா ஆப்கோ யாத் ஹை கியா ஆப்கோ யாத் ஹை அப்படின்னும் கேட்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக உனக்கு அப்படின்னு சொல்ல நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கான வேர்ட் தும்ஹே அல்லது தும்கோ. ரெண்டுத்துக்குமே உனக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். தும்ஹே அல்லது தும்கோ. துமே யாத் ஹை தும்கோ யாத் ஹை கியா துமே யாத் ஹை கியா தும்கோ யாத் ஹை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேட்குறோம். ஸோ துமே யாத் ஹை அல்லது தும்கோ யாத் ஹை அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு முன்னாடி கியா வேணாலும் சேர்த்துக்கலாம். கியா துமே யாத் ஹை அல்லது கியா தும்கோ யாத் ஹை அப்படின்னு கேட்குறோம். இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா எனக்கு அப்படிங்கிறதுக்கு முஜே அல்லது முஜ்கோ அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். முஜ்கோ யாத் ஹை முஜ்கோ யாத் ஹை அல்லது முஜே யாத் ஹை முஜே யாத் ஹை எல்லாத்துக்குமே அர்த்தம் என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்குங்கிறதுக்கு ஆப்கோங்கிறது நமக்கு தெரியும். என்னை அப்படிங்கிறதுக்கும் முஜே அல்லது முஜ்கோ அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல ஆப்கோக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. உங்களுக்குன்ற அர்த்தத்தில் ஆப்கோ மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏற்கனவே அங்கே ஒரு கோ வந்ததுனால முஜ்கோவை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு முஜே அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னா ஆப்கோ முஜே யாத் ஹை आपको मुझे याद है அப்படின்னு கேட்கலாம். அல்லது क्या आपको मुझे याद है क्या आपको मुझे याद है இதுல எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா அந்த முஜே அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். அடுத்த வார்த்தை யாத்கர். யாத்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞாபகப்படுத்துதல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஞாபகப்படுத்தி பாரு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்றதா இருந்தா யாத் கரோ யாத் கரோ. ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா யாத் கீஜியே யாத் கீஜியே. ஞாபகப்படுத்தாத அப்படின்னா யாத் மத் கரோ யாத் மத் கரோ. ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா யாத் மத் கீஜியே யாத் மத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது யாத் கர்கே தேக்கோ யாத் கர்கே தேக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞாபகப்படுத்தி பார் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ தேக்கோ அப்படிங்கிறது ஆர்டரிங் ஸ்டேட்மெண்ட்டா பார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ யாத்கர் அப்படின்னு சொன்னால் ஞாபகப்படுத்துதல். ரெண்டு ஆக்ஷன் ஜென்ரலாக ஹிந்தியில் கம்பைன் ஆகி வர்றதா இருந்தால் இடையில கர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். பட் ஏற்கனவே யாத்கர் அப்படிங்கிற வார்த்தையில் கருங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ யாத் கர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது கேட்கறதுக்கு ஆர்டா இருக்கும். ஸோ ஏற்கனவே ஆக்ஷன் வேர்ட்ல கர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட வர ஹெல்பிங் verb-ஆன கர் அப்படிங்கிறது கேவா மாறும். யாத் கர்கே தேக்கோ. ஸோ ரெண்டு ஆக்ஷன் வேர்டை கம்பைன் பண்ணும்போது நடுவில் கே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கூட கே அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிக்கலாம். யாத் கர்கே தேக்கோ அப்படின்னா ஞாபகப்படுத்தி பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார் அப்படின்னா சப் குச் யாத் கர்கே தேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் அப்படிங்கிறதுக்கு சப் குச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதையும் இங்க பயன்படுத்திக்கலாம். தென் கர்கி யாத் ஹை கர்கி யாத் ஹை. ஸோ இந்த இடத்துல கர்கி யாத் ஹை அப்படின்னு சொன்னீங்கன்னா கர் அப்படின்னா வீடுங்கிறது தெரியும். வீட்டு ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா கர்கி யாத் ஹை அப்படின்னு சொல்றோம். ஸோ உனக்கு வீட்டு ஞாபகமா இருக்கா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா கியா துமே கர்கி யாத் ஹை கியா துமே கர்கி யாத் ஹை அப்படின்னு கேட்குறோம். அப்படி இல்லாம உங்களுக்கு வீட்டு ஞாபகமா இருக்கா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா கியா ஆப்கோ கர்கி யாத் ஹை கியா ஆப்கோ கர்கி யாத் ஹை அப்படின்னு கேட்கலாம். இல்லை எனக்கு வீட்டு ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா முஜே கர்கி யாத் ஹை முஜே கர்கி யாத் ஹை அப்படின்னு சொல்லலாம். அல்லது முஜ்கோ அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். முஜ்கோ கர்கி யாத் ஹை முஜே கர்கி யாத் ஹை அல்லது முஜ்கோ கர்கி யாத் ஹை ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். ஸோ இதுல எதை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து யாத் ரக்கோ யாத் ரக்கோ.
ஸோ இந்த இடத்துல ரக்கோ அப்படின்னா வைத்துக்கொள். ஸோ இது ஒரு ஆர்டரிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதா இருந்தா யாத் ரக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு மரியாதையா சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா யாத் ரக்கியே, யாத் ரக்கியே அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஞாபகம் வச்சு சொல்லிடு அப்படின்னு சொல்றதா இருந்தா, ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வைத்துக்கொள் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட், சொல்லிவிடு அப்படிங்கிறது இன்னொரு ஆக்ஷன் வேர்ட். சொல்லிவிடு அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் பதாதோ. பதாதோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லிவிடு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல யாது ரக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலாக யாது ரக்கர், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது கர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். யாது ரக்கர் பதாதோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞாபகம் வச்சு சொல்லிடு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த இடத்துலையும் கருக்கு பதிலாக கே அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். யாத் ரக்கே பதாதோ, யாத் ரக்கே பதாதோ, ஞாபகம் வச்சு சொல்லிடு அப்படின்னு சொல்லலாம். மறக்காம சொல்லிடு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா மறக்காமல் அப்படிங்கிறதுக்கு பினா பூலே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பினா பூலே பதாதோ அப்படின்னு சொன்னீங்க, மறக்காம சொல்லிடு அப்படிங்கிறது அர்த்தம். மறக்காம ஞாபகம் வச்சு சொல்லிடு அப்படின்னு சொல்றதா இருந்தா பினா பூலே யாத் ரக்கே பதாதோ அப்படின்னு சொல்லலாம். பினா பூலே யாத் ரக்கே பதாதோ அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வார்த்தை யாத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ யாத் அப்படின்னு சொன்னா ஞாபகம். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா யாத் ரக்கே சப்ஸ்கிரைப் கீச்சியே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.